பாகிஸ்தான் வாரை தான் நிறுத்தியதாக தனக்கு நோபல் பரிசே வழங்கலாம் என கடுமையாக பேசியிருப்பது என்ன? மீண்டும் இந்தியாவை சீண்டியிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப். ரஷ்யாவுடன் எண்ணெய் வாங்கினால் இந்த நிலைமைதான் வரும் எனவும் சாடல். காட்டமாக பதிலடி கொடுத்திருக்கும் பிரான்சின் அதிபர். ஏற்கனவே பாகிஸ்தானுடனான இந்தியாவின் போரை டொனால்ட் ட்ரம்ப் தான் பேசி தீர்த்து வைத்து முடிவுக்கு கொண்டு வருவதாக தொடர்ந்து பேசி வந்த நிலையில் அதனை பிரதமர் மோடி மறுத்திருந்தார். இதற்கிடையே ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்வது குறித்து டொனால்ட் ட்ரம்ப் அதிருப்தி தெரிவித்திருந்த வேளையில் இந்தியாவிற்கு அதிகபட்சமான வரி விதிப்பு டொனால்ட் ட்ரம்பால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு அது நடப்புக்கும் வந்துவிட்டது. அதனையும் எதிர்கொண்டு இந்திய தேசம் வளர்ச்சியின் பாதையிலேயே ஒருபுறம் சென்று கொண்டிருக்கும் அதே வேளையில் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் இந்தியாவை குறித்து கடுமையாக சாடியிருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் போரை தான் நிறுத்தியதாக பகிரங்கமாக பேசியிருக்கிறார். இது குறித்து ஐநா சபை பொதுக்கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப், இந்தியா பாகிஸ்தான் மோதல் உட்பட உலகின் 7 போர்களை தான் தடுத்து நிறுத்தியிருப்பதாகவும் அதற்காக தனக்கு நோபல் பரிசே வழங்கலாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். சில நேட்டோ நாடுகளும் ரஷ்ய எண்ணெய் மற்றும் பொருட்களை வாங்குவதை முழுமையாக நிறுத்த முடியாதது அவமானகரமானது என்று அவர் பேசியிருக்கிறார். ட்ரம்பின் இந்த பேச்சுக்கு பதில் கூறும்படி பேசியிருக்கும் பிரான்சின் அதிபர் இமானுவேல் மேக்ரான், இஸ்ரேல் ஹமாஸுடனான போரை நிறுத்தட்டும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கலாம் என்று விரிவாகவே சாடி பேசியிருக்கிறார் அவர். செய்திகளை வழங்குவோர் GT ஹாலிடேஸ், ஆலயா காட்டன் தோத்தி ஷர்ட்ஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ்.